மனைவி பொய் புகார் அளித்திருப்பதாக டெல்லி முன்னாள் அமைச்சர் சோம்நாத் பார்த்தி தெரிவித்துள்ளார். டெல்லி முன்னாள் அமைச்சரும் ஆம் ஆத்மி எம்எல்ஏவுமான சோம்நாத் பார்த்தி மீது அவரது மனைவி லீபிகா மித்ரா டெல்லி போலீசில் புகார் அளித்துள்ளார். நாயை ஏவி விட்டும் அடித்து உதைத்தும் தன்னை சோம்நாத் கொடுமைப்படுத்தியதாக மித்ரா புகார் கூறினார். சனிக்கிழமையன்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள சென்னை வந்த சோம்நாத் பார்த்தி தன் மீது மனைவி மித்ரா கூறிய புகார்கள் அனைத்தும் பொய்யானவை என்றார். கடந்த 5 ஆண்டுகளாக மனைவியுடன் தான் சேர்ந்து வாழவில்லை எனவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் எப்படி மித்ராவை கொடுமைப்படுத்தி இருக்க முடியும் என்றும் சோம்நாத் பார்த்தி கேள்வி விடுத்தார். தாயை சந்திக்க கூடாது, பொது வாழ்வை விட்டு விலக வேண்டும் என மனைவி மித்ரா நிபந்தனைகளை விதித்ததால் தனியே வாழ்ந்து வருவதாக கூறிய சோம்நாத் பார்த்தி இது தொடர்பாக எந்த விசாரணைக்கும் தயாராக இருப்பதாகவும் கூறினார். இதனிடையே டெல்லி மகளிர் கமிஷன் தலைவர் பர்கா சுக்லா மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்தார். ஆம் ஆத்மி கட்சியினரிடமிருந்து லீபிகா மித்ராவுக்கு தொடர்ந்து மிரட்டல்கள் வருவதால் அவருக்கு கூடுதல் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என ராஜ்நாத் சிங்கை பர்கா சுக்லா வலியுறுத்தினார்.